மதுரை மாவட்டம் திருமோகூர் அருள்மிகு காலமேக பெருமாள் கோயிலில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட பிரம்மாண்ட தேரின் வெள்ளோட்டம் நேற்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு தேரை வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர். 108 வைணவ திவதேசங்களில் ஒன்றானதும் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்டதுமான திருமோகூர் காலமேக பெருமாள் கோவிலில் ஆண்டுதோறும் வைகாசி பிரம்மோற்சவ திருவிழா திருத்தேரோட்டம் வெகு விமர்சையாக நடைபெறுவது வழக்கம். இந்த நிலையில் கோயிலில் உள்ள பழைய தேர் மிகவும் சேதமடைந்ததால் கடந்த 2024 மற்றும் 2025 ஆகிய 2 ஆண்டுகள் நடைபெற்ற பிரம்மோற்சவ விழாவில் பெரிய தேருக்கு பதிலாக சிறிய சப்பரம் மூலமாக சுவாமி புறப்பாடு நடைபெற்றது. இந்த நிலையில் ரூபாய் 2 கோடியில் புதிய தேர் உருவாக்கும் பணி கடந்த சில மாதங்களுக்கு முன் துவங்கியது. இதற்கு பக்தர்கள் உபயதாரர்கள் நிதியுதவி அளித்தனர். தற்பொழுது தேர் அமைப்பு பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து புதிய தேர் வெள்ளோட்டத்திற்காக ஞாயிற்றுக்கிழமை அன்று காலை முதல் கால யாகசாலையும் மற்றும் 2ஆம் கால யாக பூஜைகள் நிறைவடைந்த பிறகு மகா தீபாராதனையும் காண்பிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பூஜையில் வைக்கப்பட்டிருந்த புனித நீர்க்குடங்கள் கொண்டு தேருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு புதிய தேர் வெள்ளோட்டமானது நேற்றைய தினம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக தேரடியிலிருந்து புறப்பட்ட புதிய தேர் முக்கிய வீதிகள் வழியாக வலம் வந்து மீண்டும் நிலையை அடைந்தது. 2 ஆண்டுகளுக்கு பிறகு அருள்மிகு காலமேக பெருமாள் எழுந்தருளி வலம் வந்த புதிய தேரினை ஏராளமான பக்தர்கள் வடம் பிடித்து இழுத்து சுவாமி தரிசனம் செய்தனர்.